ஷார்ட்ஸ்ல நம்ம வந்து மாலிகுலர் வெயிட்டுக்கும் பாயிலிங் பாயிண்ட்டுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னு பார்க்க போறோம். இது வந்து ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் தட் ஆர்கானிக் காம்பவுண்ட். ஆர்கானிக் காம்பவுண்ட் கிடையாது, இன்ஆர்கானிக் காம்பவுண்ட் நம்ம யூஸ் பண்ணலாம். பட் மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ணணும்னா ஆர்கானிக் காம்பவுண்ட் தான் நமக்கு வந்து அப்ளை பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா எல்லா காம்பவுண்டுக்குமே இந்த கான்செப்ட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். நாட் ஒன்லி ஃபார் ஆல்கேன். இது வந்து ஆல்கேன் மட்டும் தான் சூட்டபுளாக இருக்கும். அப்புறம் ஹேலோ ஆல்கேன் ஹேலோரின்ஸ் மட்டும் தான் சூட்டபுளாக இருக்கும். கார்பனைல் காம்பவுண்ட் மட்டும் தான் சூட்டபுளாக இருக்கணும் அப்படின்னு கிடையாது. எந்த மாலிகுல் எடுத்துட்டாலுமே ஆர்கானிக் காம்பவுண்டில் எந்த மாலிகுல் எடுத்துட்டாலுமே இந்த கான்செப்ட் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஸோ என்ன ரிலேஷன்ஷிப் மாலிகுலர் வெயிட்டுக்கும் பாயிலிங் பாயிண்ட்டுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே மாலிகுலர் வெயிட் வந்து அதிகமாக பாயிலிங் பாயிண்ட் நமக்கு வந்து அதிகமாகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு அல்கேன் எடுத்துக்கிட்டோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு மீத்தேன் மாலிகுல் வந்து எடுத்துக்கோங்க. ஒரு CH4 வந்து இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஈத்தேன் வந்து இருக்குது. CH3 வந்து இருக்குது. ஒரு ப்ரோப்பேன் வந்து இருக்குது. CH3 CH2 CH. அப்போ 3 மாலிகுல்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா இதில் 3ல வந்து எதுக்கு பாயிலிங் பாயிண்ட் வந்து அதிகமாக இருக்குன்னா இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஹையஸ்ட்டாக வந்து இருக்கும். ஏன்னா இதோட வெயிட் நமக்கு எவ்வளோ இருக்கும்? இதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 16. இதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 30 வந்து இருக்கும். இதோட வெயிட் வந்து நமக்கு வந்து 44 வந்து இருக்கும். அப்போ மாலிகுலர் வெயிட் வந்து நமக்கு வந்து அதிகமாக பாயிலிங் பாயிண்ட் நமக்கு வந்து அதிகமாக இருக்கும். இந்த கேஸில் நமக்கு ப்ரோப்பேன் தான் ஹையஸ்ட் பாயிலிங் பாயிண்ட் வந்து இருக்கும். எப்பவுமே உங்க சிபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்டா இந்த மாலிகுலுக்கு பாயிலிங் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்க மாட்டாங்க. ஈவன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லையுமே இந்த மாலிகுலோட பாயிலிங் பாயிண்ட் என்ன அப்படின்னு வந்து கேட்க மாட்டாங்க. அவங்க மேக்ஸிமம் எனக்கு போனால் ஒரு ஆர்டர் கொடுத்து இதில் எதுக்கு அதிகமாக இருக்கும் எதுக்கு கம்மியாக இருக்கும்னு கேட்பாங்க. அப்போ நமக்கு என்ன பண்ணால் இதோட மாலிகுலர் வெயிட்டை பொறுத்து நம்ம வந்து சூஸ் பண்ணலாம். அப்போ எதுக்கு வந்து மாலிகுலர் வெயிட் வந்து அதிகமாக இருக்குதோ அதுக்கு பாயிலிங் பாயிண்ட் வந்து அதிகமாக இருக்கணும். ஆனால் கண்டிஷன் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் குரூப் வந்து நமக்கு வந்து சேமாக வந்து இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மெத்தனால் வந்து இருக்குது, எத்தனால் வந்து இருக்குது. அப்போ மெத்தனாலுக்கு வந்து பாயிலிங் பாயிண்ட் அதிகமாக இருக்குமா, எத்தனாலுக்கு வந்து பாயிலிங் பாயிண்ட் அதிகமாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா எத்தனால் தான் பாயிலிங் பாயிண்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா இதை விட நமக்கு என்ன ஆகும், இதுக்கு வந்து வெயிட் வந்து நமக்கு அதிகமாக இருக்கும். அப்போ வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் த மாலிகுலர் வெயிட் அண்ட் பாயிலிங் பாயிண்ட்? மாலிகுலர் வெயிட் அதிகமாக பாயிலிங் பாயிண்ட் வந்து நமக்கு வந்து அதிகமாகிட்டே போகும்.